பவி பவி. அத்தை வா, சாப்பாடு எடுத்து வச்சிட்டேன். குட்டி எங்க? அவன் ஏதோ மெயில் அனுப்பணும்னு சொன்னா அத்தை. கூப்பிட்டு வந்து சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு சரி. அப்புறமா வேலையை பார்க்கட்டும். நான் போய் ஓகே தாத்தா அத்தை. கூட்டிட்டு வரேன். அப்பா, அப்பா வாங்கப்பா சாப்பிடலாம். சாப்பாடு வச்சிருக்கேன், வாங்க. எனக்கு இன்னைக்கு சாப்பாடு வேண்டாம், பசிக்கல. ஏன்பா, என்ன ஆச்சு? நீங்க ஒண்ணுமே சாப்பிடலையே, அப்புறம் பசிக்கலன்னு சொல்றீங்க. உடம்புக்கு ஏதாவது முடியலையா? எனக்கு உடம்புக்கு முடியாம போகணும்னு உனக்கு ஆசையா இருக்கா? அப்பா, அப்பா என்னப்பா, ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் என்னப்பா பண்ணேன்? வாங்கப்பா, கொஞ்சமாவது சாப்பிடுங்க, மாத்திரை போடணும்ல. அதான சொல்ல போற. போ, நான் வரேன். நான் நல்லா இருக்கிறவன் கொஞ்சம் அமைதியா இருந்தா போதும். உடனே உடம்புக்கு முடியலையா, உங்களுக்கு என்ன பண்ணுது, ஏது பண்ணுது, ஹாஸ்பிட்டல் போலாமான்னு உங்க இஷ்டத்துக்கு சொல்லிடுவீங்களே. நீ போ, வரேன். வா பவி. அத்தை, தாத்தா வருவாரு. நீங்க சாப்பிடுங்க. அத்தை நீங்க உட்காருங்க, நான் இல்ல, பரிமாறேன். நான் வந்து அப்புறம் சாப்பிடுறேன், நீங்க சாப்பிடுங்க. வாங்க தாத்தா. தாத்தா சாப்பிடுங்க. என்ன யோசிக்கிறீங்க ஓல்ட் மேன்? லட்சுமி, நீ சாப்பிட்டியா? இல்லப்பா, நீங்க சாப்பிடுங்க. எனக்கு பசி இல்ல, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். எப்படி பசிக்கும்? ஹோட்டல்ல சோடி போட்டு சாப்பிட்டு வந்தா எப்படி பசிக்கும்? என்ன முழிக்கிற? இந்த கன்றாவியெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் பாக்குறியா? இல்ல யாருக்கும் தெரியாம இத்தனை நாள் சுத்திட்டு இருந்தது இப்ப தெரிஞ்சு போச்சேன்னு நினைக்கிறியா? லட்சுமி, உண்மையை சொல்லு. உனக்கு புரியலையா? இல்ல நடிக்கிறியா? இல்ல அந்த வார்த்தையை என் வாயால சொல்லணும்னு எதிர்பார்க்கிறியா? என்ன தாத்தா, என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உங்க அம்மா இது வரைக்கும் அடிமை பெண்ணா வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தா குடும்பம் குடும்பமா இருந்துச்சு. ஆனா இப்ப புதுமை பெண்ணா மாதிரி புரட்சி பண்றேன்னு கிளம்பிட்டா. குடும்பம் நாசமா தான் போக போகுது. தாத்தா என்ன சொல்றீங்க? அத்தை என்ன பண்ணாங்க? என்ன அத்தை, தாத்தாவும் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு, நீங்களும் சைலண்டா இருக்கீங்க. குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுன்னு இருக்கும். எப்படி சொல்லுவா? அது எப்படி லட்சுமி? ஒரு விஷயம் தப்புன்னு தெரியுது, தெரிஞ்சும் அதை பண்ண தோணுது. இத பாரு, என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தப்புன்னு இந்த சமுதாயம் சொல்லுச்சுனா கூட, அந்த விஷயத்தை யாரும் பார்க்கலனா கூட நான் செய்ய மாட்டேன். ஆனா நீங்க எல்லாத்தையும் சர்வசாதாரணமா செய்றீங்க. தாத்தா என்ன தாத்தா, நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஏதோ மறைமுகமா அம்மாவை திட்டிக்கிட்டே இருக்கீங்க. என்னன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா தாத்தா? அந்த கன்றாவியை எப்பறா என் வாயால சொல்ல சொல்ற? உங்க அம்மா அந்த சமயக்காரனோட சோடி போட்டுக்கிட்டு ஹோட்டல் பார்க்குன்னு சுத்திக்கிட்டு இருக்கா. அம்மா என்னம்மா சொல்றாரு தாத்தா? அப்பா, நீங்க சொல்ற மாதிரி அப்படி எதுவும் இல்ல. ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் நான் அவரை போய் பார்த்தேன். ஓ, வேற ஒரு விஷயமா? ஏன் லட்சுமி, அந்த தாலி கட்டின பிரச்சனைக்கு அப்புறம் அவனுக்கும் உனக்கும் ஒட்டும் இல்ல, உறவு இல்லன்னு பெரிய ஒழுக்க சீலன் மாதிரி டைலாக்லாம் விட்ட. இப்ப அவன் கூட ஜோடி போட்டுக்கிட்டு சுத்துற.
இதுதான் நீ ஒழுக்கமா இருக்கிற லட்சணமா? அப்பா நான் சொல்றதை கேளுங்க. நான் எந்த தப்பான எண்ணத்திலயும் அவரை போய் பார்க்கல. என்ன நம்புங்கப்பா. என்ன நம்ப சொல்றியா லட்சுமி? நான் பனைமரத்துக்கு கீழே தான் நின்றுட்டு இருந்தேன். ஆனா நான் குடிச்சது பாலுன்னு தான் சொல்ல வரியா? சொல்லு. நான் தான் என் கண்ணால பார்த்தனே. ஏய் சந்தோஷ், அந்த ஹோட்டல்ல எல்லாரும் ஜோடி ஜோடியா போறாங்க வராங்க. உங்க அம்மாவும் அங்கிருந்து தான் அந்த தருதலையோட வந்தா. நானே அதை பார்த்தேன்டா. இங்க பாரு லட்சுமி, ருசிகண்ட பூனை சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் சொல்ல சொல்ல கேட்காம இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த குடும்பம் நாசமா போயிடும். அப்பா நான் தான் சொல்றேனே, ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் நான் அவரை பார்க்க போனேன். மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. எனக்கு சின்ன வயசுல காது குத்திட்டாங்க. நீ எதையாவது பேசி சமாளிக்காத. தாத்தா என்ன தாத்தா? அதான் அம்மா சொல்றாங்கல்ல. ஐயோ ப்ளீஸ் தாத்தா, கொஞ்சம் விடுங்க தாத்தா. நீங்க சாப்பிடுங்க தாத்தா. நீங்க தயவு செஞ்சு சாப்பிடுங்க, எதுவும் பேசாம. டேய் என்னடா நீ இப்படி பேச மாட்டியே? எப்ப இருந்து இப்படி? டேய் ஆனா அவ பண்ணதை நீ நேர்ல பாத்திருந்தீனா இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டடா. தாத்தா என்ன தாத்தா நீங்க விடுங்க. நீங்க எவ்வளவுதான் சொல்றது? அம்மா தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல. வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக அம்மா அங்க போயிருக்காங்க தாத்தா. சும்மா அதையே திருப்பி திருப்பி கேட்டு அதையே பேசிக்கிட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரம் நீங்க பேசாம இருங்க தாத்தா. ஏய் என்னடா பேசிட்டு இருக்க? இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பெல்லாம் தான் நாளைக்கு பெரிய தப்பா மாறி இந்த குடும்பத்தை அழிச்சிரும்டா. நான் இவ்வளவு கேட்டும் இதுவரைக்கும் அவகிட்ட இருந்து ஒரு பதில் கூட வரல பாரு. நீங்க என்ன கேக்குறது, நான் என்ன பதில் சொல்றதுன்னு தானே? எல்லாம் சம்பாதிக்கிறன்ற திமிரு அதான் இப்படி எல்லாம் பண்றா. என்ன தாத்தா, நானும் அப்பையில இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். வாய்க்கு வந்தபடி நீங்க பாட்டுக்க பேசிட்டே இருக்கீங்க. அதான் அம்மா சொல்றாங்கல்ல. உங்களுக்கு புரியலையா அது? என்னடா குரலை உயர்த்தி பேசுற? ரெண்டு பேரும் சேர்ந்து உன்னையும் கெடுத்துட்டாளுங்களா? இங்க பாருங்க தாத்தா, என்னை யாருமே இங்க கெடுக்கல. நான் உங்க பேச்ச கேட்டுதான் இத்தனை நாளா கெட்டு போயிருந்தேன். ஆனா இப்ப நான் தெளிவா இருக்கேன். அவங்க இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு உழைச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். வீட்டுல சும்மா அப்படி உட்கார்ந்துகிட்டு டீ குடிச்சு டிவி பாத்துக்கிட்டு இருந்தா உங்களுக்கு தெரியாது. யாரு எப்படின்னு சும்மா குறை கண்டுபிடிக்க தான் தெரியும். என்னடா சொன்ன? நான் சும்மா டிவி பார்த்துட்டு டீ குடிச்சிட்டு உட்காந்துருக்கா? ஏய் நான் ரிட்டையர்ட் ஸ்கூல் ஹெட் மாஸ்டரா? டேய் உங்க அப்பா உன்னை சின்ன வயசுல விட்டுட்டு போயிட்டான்டா. நான் தான் உன்னை காப்பாத்தினேன். நீதான் என் உலகம் உசுருன்னு உங்க அம்மா அடிக்கடி கத்துவாளே, அது மட்டும் தாண்டா உனக்கு தெரியும். ஆனா உங்க அப்பா செத்ததுக்கு அப்புறம் உனக்கும் உங்க அம்மாவுக்கு சோறு போட்டு வளர்த்தது யாரு? உன்னை படிக்க வச்சு ஆளாக்குனது யாரு? டேய் எல்லாம் இந்த திருவாரூர் திருவேங்கடம் தான். உங்க அம்மாவை கேட்டுப்பாரு, அவளுக்கு இந்த தெருமுனையில இருக்கிற இஸ்திரி கடை கூட தெரியாதுடா. ஆமா தாத்தா, ஓகே ஒத்துக்கிறேன். நீங்க தான் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணீங்க. அதுக்காக நீங்க ஏதாவது அம்மாவை பத்தி சொன்னீங்கன்னா அதெல்லாம் இப்படி கேட்டுக்கிட்டு அம்மாவை கஷ்டப்படுத்தணுமா? இத பாருங்க தாத்தா, இன்னொரு தடவை எங்க அம்மா இந்த மாதிரி கஷ்டப்படுத்துனீங்க அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன், சொல்லிட்டேன். அம்மா சந்தோஷ், ஏய் என்ன குடும்பமா சேர்ந்து டிராமா பண்றீங்களா? ஏய் உங்க யார் சம்பாத்தியத்திலையும் நான் சாப்பிடலடா, ஏன் சம்பாத்தியத்துல நான் சாப்பிடுறேன். என்னையே கேள்வி கேட்கறல்ல, பார்த்துக்கிறேன்டா உன்னை.
சந்தோஷ், உனக்கு எப்படி இப்படி பேசணும்னு தோணுச்சு? நான் எதிர்பார்க்கவே இல்லடா. எதை சொல்ற? தாத்தா கிட்ட பேசுனதை வச்சு சொல்றியா? வேற எதை சொல்ல போறேன்? உண்மையிலேயே உன்னை எனக்கு இன்னைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன். என்ன பவி, எதுக்கு இப்ப இவ்வளவு பாராட்டு? நான் என்னமோ இந்த நாட்டுக்காக வீர தீர செயல்கள்லாம் செஞ்ச மாதிரி இவ்வளவு பில்டப் கொடுக்குறேன். ஆமாண்டா, இது கூட ஒரு வீரமான செயல்தான். எப்பவும் நீ தாத்தா கூட சேர்ந்து அத்தையை திட்டிக்கிட்டே தானே இருப்ப. ஹரி சார் விஷயத்துல இன்னைக்குதான் முத தடவையா அத்தைக்கு சப்போர்ட் பண்ணி பேசிருக்க. அத்தை எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்ணிருப்பாங்க தெரியுமா? நான் கூட முன்னாடிலாம் அம்மா பண்றது தப்புன்னு ஒன் சைடா திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். தாத்தா கூட சேர்ந்து நிறைய வாட்டி திட்டி இருக்கேன். கொஞ்ச நாளாதான் அவங்களோட நிலைமையில இருந்து நான் யோசிச்சு பார்த்தேன். அவங்க நாம நல்லா இருக்கணும் தான் இவ்வளவும் பண்ணிருக்காங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்பவாது புரிஞ்சுக்கிட்டேடா. எனக்கு இதுவே போதும். ஒருத்தங்கள புரிஞ்சுக்க அவங்க நிலைமையில இருந்து பார்க்கணும். அப்பதான் அவங்க கஷ்டம் என்ன, வலி என்ன, எதுக்காக அவங்க அப்படி பண்ணாங்க, ஏன் அப்படி பண்ணாங்க எல்லாமே தெரியும். ஆமா பவி, அவங்க இந்த வயசுல வெளியில வந்து ஒரு பிசினஸ் பண்ணி 4 விஷயம் தெரிஞ்சுக்கணும், 4 காசு குடும்பத்துக்காக சம்பாதிக்கணும்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க. அதுதான் பவி என்ன ரொம்ப யோசிக்க வச்சது. நான் கூட காலேஜ் முடிச்சதும் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி வேலைக்கு வந்துட்டேன். அவ்வளவுதான். நான் எதையுமே எக்ஸ்ட்ரா ஒண்ணு கத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணினதே கிடையாது. அவங்களுக்கு இத்தனை நாள் வரைக்கும் இந்த முக்குல இருக்கிற அயன் வண்டி, டைலர் கடை, மளிகை கடை இது மட்டும்தான் தெரியும். ஆனா இப்போ மொத்த அபார்ட்மெண்ட்டுக்கும் செக்ரட்டரி, எங்க ஆபீஸ் கேண்டீன் வரைக்கும் வந்து இன்னைக்கு என் அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க. டேய் சந்தோஷ், என் செல்ல குட்டி, இவ்ளோ விஷயம் சொல்றியடா. சூப்பர், நீ ரொம்ப பக்குவப்பட்டுட்ட. நீ அதட்டி பேசினதும் ஒரு நிமிஷம் தாத்தா ஆடி போயிட்டாரு. இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டாருல்ல. தாத்தாவும் கெட்டவர்லாம் ஒண்ணும் இல்ல பவி. அவருக்கு இந்த குடும்பத்தை கட்டுப்பாடா வச்சிருக்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கு. ஒரு பிள்ளைக்கு அம்மா கிட்ட இருந்து அன்பும் பாசமும் கிடைச்சிருச்சுன்னா அப்பா கிட்ட இருந்து அறிவு, திறமை இதெல்லாம் கிடைக்கும். ஆனா எனக்கு அப்பா சின்ன வயசுல இறந்து போயிட்டாரு. என்னை வளர்த்ததுல பெரும் பங்கு தாத்தாவுக்கும் இருக்கு. அது என் அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். அதுக்குத்தான் அவங்க தாத்தா எது சொன்னாலும் கேட்டுக்கிறாங்க. பவி, தாத்தாவுக்கு அம்மா மேல வர்ற கோபம் ஒரு விதமான பயம்தான். அது கடைசி காலத்துல பாத்துக்க ஆள் இல்லாம போயிடுமோங்கிற பயம்தான். பட் இருந்தாலும் அதுக்கெல்லாம் ஒரு லிமிட் இருக்குல்ல. அதுக்குதான் நான் அப்படி பேசினேன். மத்தபடி எனக்கு ஒண்ணு தாத்தா மேல வேற எந்த கோவமும் இல்ல. இந்த ஃபேமிலியில எல்லாருமே எனக்கு முக்கியம் தான் பவி. உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு சந்தோஷ். எனக்கு அத்தை பத்தி தான் இருக்கிறதுலே ரொம்ப கவலையா இருந்தது. இனிமே எனக்கு அந்த கவலையும் இல்லை.
அம்மா. காஃபி. தேங்க்யூம்மா. காஃபி எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா. உட்காருங்கம்மா. நீங்க காஃபி குடிச்சீங்களா? ம். சூப்பரா இருக்கு. குட்டி, ம்? நேத்து தாத்தா கிட்ட எனக்காக நீ பேசின. அம்மா, நான் மட்டும் நேத்துக்கு அப்படி பேசலைன்னா தாத்தா இன்னமும் உங்களை திரும்ப திரும்ப திட்டிக்கிட்டே இருப்பாருமா. அதுக்கு தான் நான் அப்படி பேசினேன். அது மட்டும் இல்லம்மா, அவர் இன்னும் அந்த பழைய காலத்து ஆளு மாதிரியே இருக்காரு. உங்களை இன்னும் அவரு புரிஞ்சுக்கவே இல்லம்மா. ஆமாமா, நானும் தாத்தா மாதிரி தானே உங்களை புரிஞ்சுக்காம எவ்வளவோ எடுத்தெறிஞ்சு பேசியிருக்கேன். உங்களோட மனசையும் காயப்படுத்தியிருக்கேன். ஆனா அதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டேம்மா. நீ என்ன புரிஞ்சுக்கிட்டல்ல, அது போதும் எனக்கு. எனக்கு அது போதும். அம்மா, ஏமா அழுகுறீங்க? அழாதீங்க, கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரம் தாத்தாவும் உங்களை புரிஞ்சுப்பாரு. அத பத்தி எல்லாம் நான் ஒன்னும் கவலைப்படல. நீ என்ன புரிஞ்சுக்கிட்டல்ல, அது போதும் எனக்கு. எனக்கு வீட்ல எந்த பிரச்சனையும் இல்ல குட்டி. அப்பா எப்பவும் போல என்ன திட்டிக்கிட்டே தான் இருப்பாரு. அவரை எதிர்த்து நான் எப்பவுமே எதுவுமே பேசினதே இல்ல. ஆனா எனக்கு நீயும் பவியும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். உங்க 2 பேரோட சந்தோஷத்துக்கு இடைஞ்சலா எதுவுமே வந்துடக்கூடாது குட்டி. அதுதான் என்னோட கவலையே. அம்மா, இன்னைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் சமைக்க போறீங்க? உனக்கு பிடிச்ச தேங்காய் பாலும் ஆப்பமும் பண்ண போறேன். அப்படியா? சூப்பர்மா. அம்மா, கொஞ்சம் சக்கரை தூக்கலா போடணும். ம்.